கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம ஆபரணங்கள் அணிவதாக இருந்தால் வெள்ளி மோதிரம் மட்டும்தான் நமக்கு அனுமதி. சில சம்பவங்கள், சில ஹதீஸ்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெள்ளி மோதிரம் அணிஞ்சிருந்தாங்க. எல்லா சஹாபாக்களும் தன்னுடைய சக்திக்கு மீறி எல்லாரும் வெள்ளி மோதிரம் அணிய என்று ஆசைப்பட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் கழட்டி வச்சாங்க என்று சில ஹதீஸ்கள்ல வந்திருக்குது, சில சம்பவங்கள் வந்திருக்குது. அப்படி இருக்கும் பொழுது சகோதரர்களே, நாம மாலை போடுறதுக்கோ, நாங்க கையில பிரேஸ்லெட் போடுறதுக்கோ, இல்ல காப்பு போடுறதுக்கோ, இல்ல காது குத்துறதுக்கோ எந்த அனுமதியும் எங்களுக்கு இல்லவே இல்லை. அது வெள்ளியில போட்டாலும் சரி, தங்கம் தானே ஹராம். வெள்ளியில நம்மள அரங்கலிக்க நினைச்சோம்னு சொன்னா நாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ்க்கு மாற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், மறந்துடாதீங்க. அதுல அல்லாஹ்வுடைய கோபமும் வெறுப்பும் இருக்குதே ஒழிய அதில் அல்லாஹ் ஒரு நாளும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் ரஹ்மத்தையும் வெச்சதில்லை. உண்மையிலே நாம் முஸ்லிம்கள், உண்மையிலே நாம் முஃமின்கள், என்ற உள்ளத்துல நபியிட மேல அன்பு இருக்குது என்பது உண்மை என்றால், நான் உள்ளத்தால் நபியை நேசிப்பது உண்மை என்றால், நபி எதை தடுத்தார்களோ எங்கட வாழ்க்கையில் அது இருக்க கூடாது. சோதரி அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். தௌபா செஞ்சு கொள்ளுவோம். யாராவது போடுறவங்க இருந்தீங்கன்னா அதுல அதை நீங்க பெருமையாக நினைக்கிறீங்களாக இருந்தால், அது உங்களுக்கு அழகென்று நினைக்கிறீங்களாக இருந்தால், சகோதரரை நாங்கள் எல்லாம் பெண்களுக்கு ஒப்பாகி கொண்டிருக்கிறோம். ஏன்னா இஸ்லாம் அந்த மாலைக்கும் கம்மலுக்கும் காப்புக்கும் அனுமதி கொடுத்திருக்கிறது பெண்களுக்கு மட்டும்தான். பெண்களுக்கு ஒப்பாக கூடியவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிச்சிருக்கிறாங்க. ஹதீஸ், தெளிவான ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். அதனால அல்லாஹ்வுக்காக வேண்டி அதை இண்டையில இருந்து தௌபா செஞ்சிருங்க. எத்தனையோ பேத்துற கழுத்துல நான் பார்த்துட்டேன், எத்தனையோ பேத்துற கைகள்ல நான் பார்த்துட்டேன், எத்தனையோ பேத்துடைய காதுல நான் பார்த்துட்டேன். அல்லாஹ் ரஹ்மத் செய்யோடும். அதை நான் சொல்லவில்லை என்றால் நான் பாவி. இதுதான் சொல்லதுக்குண்டான ஒரு சரியான சந்தர்ப்பமாக கருதி ஏன் அமானிதத்தை உங்களுக்கு நான் எத்தி வச்சுட்டேன். அல்லாஹ் ரஹ்மத் செய்யோடும். இதனால அல்லாஹ்வுடைய பொறுமதியான ரஹ்மத் கிடைக்கும் என்றதை மறந்துடாதீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வமன் யுத்திஇல்லாஹ வர் ரசூல லஅல்லகும் துர்ஹமூன். யாரு அல்லாஹ்வையும் ரசூலையும் சரியான முறையில் பின்பற்றுகிறார்களோ, யார் அவங்களுக்கு சரியான முறையில் இத்தாஅத் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும் என்பது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ் ஒரு பொழுதும் போய் சொல்ல மாட்டான். சொல்லுங்க. ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய முஃமின்களாக, அல்லாஹ்வை உண்மையாக நேசிக்கக்கூடிய முஃமின்களாக, அவருடைய கட்டளைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் பின்பற்றக்கூடிய உண்மையான முஃமின்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக.